Hi guys, welcome to IIT Projects. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தெர்மிஸ்டர். தெர்மிஸ்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா காம்பனன்ட்ஸ் ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர், டயோட், எல்டிஆர் ஸோ அந்த ஃபேமிலிஸ்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த தெர்மிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டரோட ஃபேமிலி. ஸோ ரெசிஸ்டரை பத்தி ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ரெசிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுதோ சிமிலரா அதே மாதிரி தான். பட் இதுக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து டாட்டர் காம்பனன்ட். ஸோ அதனால இதுக்குன்னு தனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, ஸோ இதை எப்படி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம், ஸோ அதை பத்தின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம தெர்மிஸ்டர் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த தெர்மிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறது தான். ஸோ தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இதோட வேல்யூ எப்படி லிமிட் பண்ண போகுது அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தெர்மிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரோட ஃபேமிலி. ரெசிஸ்டரோட வீடியோ பார்க்காதவங்க வந்துட்டு நான் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், கீழே லிங்க்லையும் கொடுக்குறேன். ஸோ ரெசிஸ்டர் என்ன பண்ணுதோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணும். ஸோ ரெசிஸ்டரோட ஃபேமிலிக்கு எப்படி பொலாரிட்டி இல்லையோ இதுக்கும் அது மாதிரி பொலாரிட்டி இல்லை. ஸோ ரெசிஸ்டர் வீடியோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை செக் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு காம்பனண்ட்டும் நம்ம பேஸ் காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் பின். எதுக்காகனா இதை நம்ம கையில் பிடிச்சி நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஹீட் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே ஹீட்டை பேஸ் பண்ணி எப்படி இந்த தெர்மிஸ்டர் லிமிட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீட்டரை செக் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு காம்பனண்ட்டை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். மீட்டரை பற்றின வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ மல்டிமீட்டர் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க மறந்துடாம. ஃபர்ஸ்ட் இந்த மல்டிமீட்டர் நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்க மல்டிமீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயோட் டெஸ்டிங் மோட்ல வச்சுட்டு ஷார்ட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இப்போ பஸர் சவுண்ட் வருது அப்படின்னா மல்டிமீட்டர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இந்த தெர்மிஸ்டர் நம்ம செக் பண்றோம். தெர்மிஸ்டர் செக் பண்றதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்டிங் மோட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2000 கிலோ ஓம். நான் ஆல்ரெடி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் செக் பண்ணும்போதே வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி எல்டிஆர் வீடியோலையும் இதை பத்தி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 2000 கிலோ ஓம்ல நம்ம செக் பண்ணிட்டு இந்த தெர்மிஸ்டர் வந்து நம்ம செக் பண்ண போறோம். தெர்மிஸ்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீட் பண்ண போறோம் அப்படின்றதுனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா அலிகேட்டர் பின் எடுத்திருக்கேன். ஸோ அலிகேட்டர் பின் எடுத்துட்டு ரெட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பின்னையும் பிளாக்குக்கு ஒரு பின்னையும் நான் கனெக்ட் பண்ண போறேன். ஸோ பிளாக்குக்கு ஒரு பின்னை கனெக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த தெர்மிஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொலாரிட்டி இல்லை. ஸோ எந்த பக்கம் வேணாலும் நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம எடுத்திருக்க தெர்மிஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 103 அப்படின்ற இந்த தெர்மிஸ்டர் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த தெர்மிஸ்டரை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் பின்ல நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ பாருங்க உங்களுக்கு 10 கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ 10 and 9 மாறி மாறி வருது இல்லையா? ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆக போகுது. இது எப்படி டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி லிமிட் பண்ண போகுதுன்னு பாருங்க. இப்போ நான் ஜஸ்ட் இதை லைட்டர்ல யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஹீட் பண்ண போறேன். ஒன்ஸ் நான் ஹீட் பண்ண ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லிமிட் பண்ணி கொடுக்கும் பாருங்க. உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு அப்படியே வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இது ஒன்ஸ் இப்போ ஹீட் கொடுத்ததுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூவை இப்படிதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டர் லிமிட் பண்ணும். ஸோ இப்போ ஹீட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. நான் கையில தொட்டேன் அப்படின்னாலே சூடா இருக்கு. ஸோ இப்போ இது ஆற வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. நான் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா விட்டுட்டேன். இப்போ பாருங்க இது ஆறும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஏர் பாஸ் பண்றேன். கை வச்சு இது பண்ணோம்னா உங்களுக்கு அப்படியே வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என் கை இருக்க கூலிங்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூலிங் ப்ராசஸ் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ அதுவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆன வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படிதான் தெர்மிஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பேசிஸ்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டர் ஒர்க்கும் ஆகும் உங்களுக்கு. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம்,
அப்படின்ற வீடியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் இதோட ஒர்க்கிங் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெஸ்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ தெரிய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. பாருங்க டச் ஆகாம 2 விடுங்க. உங்களுக்கு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ மறுபடியும் பழைய வழி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நின்னுக்கும். இப்போ இந்த மீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் டெஸ்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சடனா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஆன் பண்றேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மிஸ்டரோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 8ல இருக்கு உங்களுக்கு இந்த தெர்மிஸ்டர் சாரி 9ல இருக்கு இந்த தெர்மிஸ்டரோட வேல்யூ. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை நம்ம வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே நான் வாட்டர்லையும் வச்சு காமிக்கிறேன். எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு லிமிட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவை. ஃபர்ஸ்ட் நான் ஹீட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இங்க நான் வாட்டர் வச்சிருக்கேன். ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஆட் பண்றேன். ஸோ லிக்விட் ஆட் பண்ணி நான் கலக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது நார்மல் லிக்விட் தான். நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் தண்ணி தான் உங்களுக்கு. நான் உங்களுக்கு ப்ளூ கலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு வியூ ஆகணும் அப்படின்றதுக்காக. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு நான் ஹீட்டை நான் ப்ரொடியூஸ் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு சடனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு லிமிட் ஆகும். பாருங்க உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே தெர்மிஸ்டர் நான் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் கூல் டவுன் ஆக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆகும். இப்போ சடனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேல்யூ பாருங்க. தெரியுதுங்களா? தண்ணியில நான் எடுத்து வச்சேன். நார்மல் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ எகைன் வந்துட்டு ரிட்டர்ன் வேல்யூ ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெர்மிஸ்டர் வந்துட்டு ஹீட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் பண்ணும் உங்களுக்கு கரண்ட்டை. அட்வான்டேஜஸ் ஆஃப் தெர்மிஸ்டர் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெர்மிஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரோட ஃபேமிலி அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ரெசிஸ்டரை பத்தி வீடியோ பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறந்துடாம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த தெர்மிஸ்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா தெர்மிஸ்டரோட அட்வான்டேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹீட் அலாரம் சென்சாரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் இதுல நம்ம ஹீட் பாஸ் பண்றோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸரை கனெக்ட் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் கொடுக்குற மாதிரி தட் மீன்ஸ் அலாரம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்பஸ்க்கு நம்ம இந்த தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சர்க்யூட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணி அந்த சர்க்யூட் வந்துட்டு கூலிங் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிபியூ யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிபியூல வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டே இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை அப்பப்போ மட்டும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்றதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்துட்டு ரைஸ் ஆகிற வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ரெடி ரைஸ் ஆன அடுத்த செகண்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை உடனே செக் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதை ஒரு கம்பேரேட்டர் போர்ட் போட்டு தான் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம டைரக்டாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா மினி ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான பர்பஸ்க்கு மட்டும் தான் இது ஒரு கம்பேரேட்டர் போர்ட் போட்டு கம்பேர் பண்ணி நான் எவ்வளவு வேல்யூ வந்துட்டு ரைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் நம்ம அலாரம் அடிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ். தொடர்ச்சியா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா டாட்டர் காம்பனன்ஸா பார்த்துட்டு இருக்கோம். என்ன டாட்டர் காம்பனன்ட்ஸ் ப்ரீவியஸா பார்த்தோம் அப்படின்னா எல்டிஆர் பேஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அது வந்து லைட்டை டிபெண்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை மறந்துடாம போய் செக் பண்ணி பாருங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா தெர்மிஸ்டரை பத்தி பாக்குறோம். ஸோ இதுவும் ரெசிஸ்டரோட ஃபேமிலி தான். ப்ரீவியஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர். ஸோ இதை பத்தின வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். மறந்துடாம செக் பண்ணி பாத்துக்குங்க. எங்க சேனல்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸை பத்தின வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றது, எப்படி யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான பேசிக்கெல்லாம் எல்லா வீடியோஸும் வந்துட்டு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மறந்துடாம எங்க சேனலை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஒர்க் ஷாப் ஏதாவது ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க மறந்துடாம எங்களை கான்டாக்ட் பண்ணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.